Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. Hey, Ria, என்னாச்சு? You okay? என்னமாச்சு? You alright? என்னாச்சு? அது வந்து கேட்ட கனவா? Don't worry. It's okay. ஒண்ணும் இல்ல. ஆமாங்க. என்ன கனவு? திவ்யா எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டதுனால அவ சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி கனவு வந்துச்சு. ஐயோ விக்ரம், பாவம் விக்ரம், அந்த பொண்ணு டிஸ்டிங்ஷனுக்கு மேல பாஸ் பண்ணுவோம்னு நினைச்சிட்டு இருந்தா. நானும் அவ நிச்சயம் சென்டம் எடுப்பான்னு அவளுக்கு ஹோப் கொடுத்தேன். ஆனா அவ 3 பாடத்துல ஃபெயில் ஆகி நிக்கிறா. ஐயோ, என்னாலயே இதை தாங்க முடியலையே. அவ எப்படிங்க இதை தாங்குவா? அவ அவ்வளவு தைரியமான பொண்ணே இல்ல விக்ரம். அவ ஏதாவது பண்ணிக்குவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் போய் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் விக்ரம், ப்ளீஸ். இனியா ஒரு நிமிஷம். இப்ப டைம் என்ன ஆகுதுன்னு நினைக்கிறேன். 1:30 மணி. மிட் நைட்ல அவ வீட்டுக்கு போனா வீணா பிரச்சனை தான் வரும். கொஞ்சம் சில். இப்போ நீ திவ்யா மேல ரொம்ப அக்கறை வச்சிருக்க. அவள ஒரு சிஸ்டர் மாதிரி ஃபீல் பண்ற. அவ லைஃப்ல முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுற. இதெல்லாம் ஓகே. பட் இவ்வளவு பதட்டப்பட வேண்டாம். ரொம்ப எமோஷனல் ஆகும்போது நம்ம வீக் ஆயிடுவோம். எனக்கு தெரிஞ்சு திவ்யா ஸ்ட்ராங்கான பொண்ணுதான். அவ வேதனைப்படுவா, அழுவா, பட் நிச்சயமா சூசைட் பண்ணிக்கிற அளவுக்குலாம் அவ போகவே மாட்டா. எல்லாத்துக்கும் மேல அவ இன்ஸ்பிரேஷனே நீ தானே. உன்னை பார்த்து வளர்ற பொண்ணு எப்படி அந்த முடிவு எடுப்பா சொல்லு? சோ தைரியமா தூங்கு. நாளைக்கு போலாம். திவ்யாவை போய் நாளைக்கு பார்க்கலாம். டோன்ட் வரி. ஓகே? இல்ல விக்ரம், இருந்தாலும் என்னால. என்னையா நான் சொல்றேன்ல, திவ்யாக்கு எதுவும் ஆகாது. நம்பு. ஓகே? ஷோ டோன்ட் வரி. ஒரே ஒரு செகண்ட். தண்ணி. ஓகே? ஷோ இனியா மை பேபி. நீ திவ்யாவை குழந்தை மாதிரி பார்த்துக்கிறது சரிதான். ஆனா உன் வயிற்றுலயும் ஒரு குழந்தை இருக்கு, மறந்துடாத. நீ மற்ற விஷயத்துக்கெல்லாம் பதட்டப்பட்டு நம்ம குழந்தை இப்ப சரியா தூங்கல பாரு. ஸோ கவலைப்படாம ரிலாக்ஸ்டா இரு. எல்லாம் சரியா. ஓகே? டோன்ட் வரி. ஓகே சரி பார்த்தோம். இந்தப்பா. கௌரி, 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 கௌரி. இதோ வந்துட்டேங்க. இங்கதான் இருந்தேன். என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இன்னைக்கு சமையல் வேலையெல்லாம் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. அதான் கபோர்ட்ல இருக்கிற துணி எல்லாம் அடுக்கி வச்சிட்டு இருந்தோம். யாழினிக்கிட்டே வேலை வாங்கிட்டு இருக்கியா? ஐயோ இல்லங்க, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சாதானே அவளுக்கும் நல்லா இருக்கும். புள்ளதாச்சி பொண்ணுங்க சும்மாவே உட்கார கூடாதுங்க. புள்ளதாச்சி பொண்ண சும்மா உட்கார வைக்க கூடாதுன்னு உனக்கு தெரியுது. அதுக்கு ஏத்தாப்புல அவளை சாப்பிட வைக்கணும்னு உனக்கு தோணுதா? அவ புள்ளதாச்சி ஆன நாள்ல இருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். யாரும் அதுக்கான வேலையை செய்யறதே இல்ல. இந்த இளங்கோ காலையில போனா ராத்திரி தான் வரான். நீங்க உட்கார்ந்து கதை பேசுறீங்களே தவிர இவளை கவனிக்கிறதே இல்ல. இந்தா இத புடி. என்ன பாரு. என்னங்க இதெல்லாம்? ஐயோ, பாதாம், பிஸ்தா, வால்நட், சத்து மாவு. ஐயோ, என்னிடமா வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. உங்களுக்கு தான் தோணல. நானும் உங்கள மாதிரி இருந்துட முடியுமா? என்னங்க? யாழினி வயித்துல ஆண் குழந்தை தான் வளருதுன்னு டாக்டரே வாய் தவறி சொல்லிட்டாங்க. அந்த குறிப்பை நாம புரிஞ்சுக்கலாமா? ஒரு ஆண் குழந்தை கர்ப்பத்துல இருக்கிறப்போ
அந்த குழந்தை எவ்வளவு திடகாத்திரமா வளரணும். அதனாலதான் ஒரு நாட்டு மருந்து கடைக்காரன்ட்டு பேசிட்டு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கர்ப்பிணி பொண்ணு சாப்பிட வேண்டிய பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் வச்சு நீங்க 2 பேருமா சேர்ந்து யாழினிக்கு பிடிச்ச பலகாரம் எல்லாம் பண்ணி கொடுங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.